अमीषा जी इधर से सर गृहमंत्री जी रविंद्र हूं। एक सवाल डीएमके और दूसरे जो आपके विरोधी ये भी कह रहे हैं कि चुनाव से पहले एडीएमके के साथ आपका हुआ गठबंधन हुआ है, ये कितना स्थायी होगा, इस पर संशय उठा रहे हैं वो लोग। देर इसीलिए लगी है कि गठबंधन अब परमानेंट रहने वाला है, इसमें कभी कोई दिक्कत नहीं आएगी। எங்க கூட்டணியில ஏன் தாமதம்ங்கறீங்க? கூட்டணி மிக உறுதியான கூட்டணியாக அமைந்திருக்கிறது. இதில் எந்தவித மாறுபாடும் குழப்பமும் ஏதும் இருக்காது. உறுதியான கூட்டணியாக தேர்தலை நாங்கள் சந்திப்போம். जरा भी नहीं। हम तमिल भाषा, तमिल संस्कृति और तमिल जनता का भारतीय जनता पार्टी गौरव भी करती है और सम्मान भी करती है। தமிழ் மக்களையும் தமிழ் மாநிலத்தையும் தமிழ் மொழியும் நாங்கள் எங்கள் கௌரவமாக கருதுகிறோமே தவிர என்றுமே தமிழ்நாட்டை பாஜக பிரச்சனைக்குரிய மாநிலமாக கருதியதில்லை। ये नरेंद्र मोदी जी ही थे जिन्होंने महान तमिल परंपरा से सेंगोल को संसद के अंदर प्रस्तापित किया। डीएमके ने कभी मांग नहीं की। ஆனா நாங்க மோடி அவர்கள் தமிழ்நாட்டை மதித்து தமிழ் கலாச்சார பண்பாட்டை மதித்து பாராளுமன்ற புதிய கட்டிடத்தில் செங்கோலை நிறுவினார். ஆனா திமுக அதை எதிர்த்தது। ये मोदी जी ही थे जिन्होंने काशी तमिल संगमम और सौराष्ट्र तमिल संगमम की शुरुआत की। மோடி அவர்கள்தான் தமிழின் பெருமையை போற்றுவதற்காக காசியில் தமிழ் சங்கமத்தையும் அங்க குஜராத்தில் சௌராஷ்டிரா தமிழ் சங்கமத்தையும் பெருமையாக நடத்தினார்। खेलो इंडिया में तमिल मार्शल आर्ट सिलंबम को मोदी जी ने ही शामिल किया। தமிழ்நாட்டில் மிக புகழ்பெற்ற பாரம்பரிய விளையாட்டான சிலம்பம் விளையாட்டை கேலோ இந்தியா விளையாட்டு போட்டியில் அவர் இணைத்தவர் திரு மோடி அவர்கள்। मोदी जी ने ही सेंट्रल शास्त्रीय तमिल संस्थान CICT 25 करोड़ की लागत से इसकी शुरुआत नरेंद्र मोदी जी ने ही की। தமிழ்நாட்டில் தமிழ் மொழியை வளர்ப்பதற்காக இருக்கிற ஒரே நிறுவனம் செம்மொழி தமிழாய்வு நிறுவனம், அது மத்திய அரசின் நிறுவனம்। 24 கோடி ரூபாய் முதலீட்டில் அதை உருவாக்கியவர் திரு நரேந்திர மோடி அவர்। हमारी सरकार ने ही ह्यूस्टन यूनिवर्सिटी में तमिल पीठ की शुरुआत की। ஹூஸ்டன்ல இருக்கிற பல்கலைக்கழகத்தில் தமிழ் இலக்கியத்திற்கான ஆராய்ச்சி இருக்கை உருவாக்கப்பட்டுள்ளது। तिरुकुरल का अनेक भाषाओं में अनुवाद भारत सरकार करा रही है। उसमें से 63 लैंग्वेज में इसका ट्रांसलेशन पूरा हो चुका है। திருக்குறளை உலகின் பல்வேறு நாட்டு மொழிகளிலும் நாங்கள் மொழிபெயர்த்துக் கொண்டிருக்கிறோம்। அதுல 63 மொழிகளில் ஏற்கனவே திருக்குறள் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது உலகம்। और मोदी जी ने ही महान तमिल कवि सुब्रमण्यम भारती की संपूर्ण रचना संग्रह का विमोचन किया है। நம்ம புகழ்பெற்ற தமிழ் கவிஞர் சுப்பிரமணிய பாரதி அவர்களின் ஒட்டுமொத்த படைப்பும் அவருடைய அத்தனை படைப்பையும் புத்தகங்களாக நூல்களாக வெளியிட்டிருப்பவர் திரு மோடி அவர்கள்। आईएएस और आईपीएस की ऑल इंडिया सर्विस की एग्जाम तमिलनाडु के युवा नरेंद्र मोदी जी के प्रधानमंत्री बनने के बाद ही तमिल लैंग्वेज में ये एग्जाम दे सकते हैं। डीएमके की सरकारें जब भी थी केंद्र में उन्होंने इसकी शुरुआत नहीं करी। இன்றைக்கு பொது தேர்வுகள் எழுதுகிறாங்க, ஐஏஎஸ் ஐபிஎஸ் போன்ற தேர்வுகள் எல்லாம் இன்றைக்கு தமிழ் இளைஞர்கள் தமிழில் எழுத முடிகிறது। ஆனா மத்தியில் திமுக ஆட்சியில் இருந்தபோது இந்த தமிழில் எழுதக்கூடிய இந்த நிலை கிடைக்கவில்லை, இருக்கவில்லை। मोदी जी ने ही सीएपीएफ के पेपर्स तमिल भाषा में उपलब्ध कराने का काम किया। इसके पहले सिर्फ अंग्रेजी और हिंदी में ही पेपर्स दिए जाते थे। மத்திய ஆயுத காவல் படைக்கான தேர்வுகளிலும் இதே நிலைதான் இருக்கிறது। இப்ப தமிழ்லையும் இந்திய மொழிகள் பல மொழிகளில் எழுத முடியுது। ஆனா இதற்கு முன்பு திமுக இருந்த கூட்டணி ஆட்சியில் இருந்தபோது வெறும் இந்தி மற்றும் ஆங்கிலத்தில் மட்டும்தான் எழுதும் நிலை இருந்தது। और जहां जहां भारतीय जनता पार्टी की एनडीए की सरकारें हैं वहां मेडिकल और इंजीनियरिंग के कोर्स का लोकल लैंग्वेजेस में ट्रांसलेशन हो चुका है। पढ़ाई की व्यवस्था की है। मैं 3 साल से मांग कर रहा हूं, स्टालिन जी मेडिकल और इंजीनियरिंग की पढ़ाई तमिल में नहीं कराते हैं। எங்கெல்லாம் இந்திய ஆட்சி நடக்கிறதோ அங்கெல்லாம்
மெடிக்கல் மற்றும் இன்ஜினியரிங் படிப்பிற்கான பாட புத்தகங்கள் அந்த பிராந்திய மொழியில் அவங்க தாய் மொழியில மொழிபெயர்க்கப்பட்டு அவங்க எல்லாம் படிக்கிறாங்க, உயர்கல்வி படிக்கிறாங்க. நான் 3 ஆண்டுகளாக தமிழகம் வரும்போது தமிழக முதல்வராக இருக்கும் ஸ்டாலினிடம் திரும்ப திரும்ப சொல்லுகிறேன், தமிழில் நீங்க மருத்துவம் மற்றும் உயர்கல்வி பொறியியல் படிப்பை பாட புத்தகங்களை உருவாக்குங்கள் என்று. ஆனா இதுவரை அந்த வேலை நடைபெறவில்லை. और मैं आज तमिलनाडु की जनता को पूछने आया हूं, डीएमके ने तमिल भाषा के लिए क्या किया, वो जरा डीएमके तमिलनाडु की जनता को बता दे. நான் கேட்கிறேன், திமுக இதுவரை தமிழ் தமிழ் என்று சொல்கிறார்களே, தமிழ் மொழியின் வளர்ச்சிக்காக என்ன செய்திருக்கிறார்கள் என்பதை தமிழக மக்களிடம் பட்டியலிட முடியுமா? हो गया आपका सवाल, सिट डाउन. சார், பாஜகவினுடைய மாநில தலைவர் மாற்றப்பட்ட பிறகுதான் அதிமுக தேசிய ஜனநாயக கூட்டணி இணைந்திருக்கா? ஏன்னா 2023 வெளியேறும் பொழுது மாநில தலைவருடைய குற்றச்சாட்டை முன் வச்சுதான் வெளியே போயிருந்தாங்க. இத பாஜக தலைமை எப்படி பாக்குது? एडीएमके ने अभी तक ना अलायंस में शामिल नहीं हुआ, क्योंकि वो स्टेट प्रेसिडेंट को बदलाव होने के बाद ही आने के लिए ये जरा भी सच बात नहीं. आज भी अन्नामलाई स्टेट प्रेसिडेंट है. அதாவது இது கொஞ்சம் கூட உண்மை இல்லை. ஏன்னா இன்றும் திரு அண்ணாமலை அவர்கள்தான் இங்கே மாநில தலைவராக உங்கள் முன் அமர்ந்திருக்கிறார். That is why he is sitting with me. அதனாலதான் அவர் என் பக்கத்தில் இங்க அருகில் அமர்ந்திருக்கிறார். இதுல உண்மை இல்லை. बारह बजे होने वाला जो प्रेस मीट अभी 5 बजे तक इसलिए डिले हुआ. देखिए, मैंने कहा ना कि देरी इसलिए हुई है कि ये गठबंधन को लंबा चलाना है. எதனால தாமதம் நீங்க கேட்டதுக்கு நான் ஏற்கனவே பதில் சொல்லிவிட்டேன். நீண்ட உறுதியான வலுவான கூட்டணி அமைப்பதற்காகத்தான் காலதாமதமானது. सर, जिसने पूछ लिया है प्लीज हाथ ऊपर मत करिए. भाई आप किसी को बताओ ना, कौन पूछेगा? நீங்க சொல்லுங்கம்மா, லேடி பின்னாடில சொல்லுங்க. இருங்க ஒரு நிமிஷம் தம்பி வேல்முருகன், நீங்க நிறைய கேட்டீங்க. நீங்க तो क्या तमिलनाडु की जनता नहीं जानती है? कांग्रेस क्यों चुप है? डीएमके के ऐसे मुद्दे के साथ देश में और कोई पार्टी नहीं. அதாவது தமிழக மக்கள் என்ன ஏதும் அறியாதவர்களா? அவர்களுக்கு ஒன்றும் தெரியாமல் இருக்கிறார்களா? காங்கிரசின் நிலைப்பாடு என்ன, அவர்கள் சொல்வது என்ன, எதை அவர்கள் தேர்தலில் முன்னிறுத்துகிறார்கள் என்பதை அறிந்தவர்களாக இருக்கிறார்கள். நீங்க சொல்லுங்கம்மா. Sir, you said in your tweet that Annamalai's skills will be leveraged to the national level. Would that be moving Annamalai to the national level, or will Annamalai sir will have to play a role in the 2026 elections of Tamil Nadu as well? आप कुछ चीजें हमारी पार्टी पर छोड़ दीजिए, हम चलाएंगे ना अच्छे से. நீங்க சில விஷயங்கள் எல்லாம் எங்க கட்சி முடிவெடுக்கிறதுக்காக मेरी पार्टी की इतनी सारी चिंता मत करिए, हम चलाएंगे अच्छे से. நீங்க கட்சி நடத்த வேண்டாம், நாங்க நடத்திக்கிறோம். அதை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. चलिए, धन्यवाद मित्रों, बहुत बहुत धन्यवाद. நன்றி 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 நன்றி. உங்கள் அனைவருக்கும்